காலை வணக்கம். பிரபஞ்சத்திற்கும், அனைத்து இசைஞர்களுக்கும், பஞ்சபூத நீருக்கும் நன்றி. நம்ம சேனல பார்த்த அனைத்து நண்பருக்கும் மனமார்ந்த நன்றி. எவ்ரிடே மார்னிங் 7 ஏஎம் டூ 6 பிஎம், 7 பிஎம் டூ 2:30 ஏஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கோல்டு ப்ரிடிக்ஷன் டெய்லியுமே குடுத்து வந்துட்டுருக்கோம். அது இல்லாம டெக்னிக்கலா எப்படி மார்க்கெட் எந்த இடத்துல பை பண்ணலாம், எங்க வந்து ஏவரேஜ் பை பண்றது, எங்க டார்கெட் புக் பண்றது அப்படிங்கிற எல்லாமே தெளிவா வந்து நம்ம டெக்னிக்கல் டெக்னிக்கல் பிரகாரம் நான் வந்து சொல்லிக் குடுக்குறோம். அது இல்லாம விஐபி டெலிகிராம் லிங்க் இருக்கு. அதில உங்களுக்கு ஜ விருப்பம் ஜாயின் பண்றவங்க விருப்பமுள்ள இணைச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் டூ டைம் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிற சார்ட் அனலைசிஸ் பிளஸ் வந்து என்ட்ரி, எக்ஸிட் பிரைஸ் எல்லாமே வந்து அதில வந்துரும். நோட்டிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். அடுத்தது ஃப்ரீ குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கோம். அது இல்லாம டெலிகிராம் நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. எல்லாமே நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் போட்டு நீங்க கேட்டு நீங்க சப்போர்ட் வாங்கிக்கலாம். விருப்பமுள்ளவர்கள் மட்டும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். எஸ்டர்டே வந்து 7:30 7 பிஎம்லேருந்து மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுக்கும். ஒரு ரிவர்சல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 4468 எழுது வரைக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் சொல்லியிருந்தோம். எகைன் பார்த்தா 4468 போல 4428, 30 வரைக்கும் மார்க்கெட் போயிடுச்சு. சரிங்களா? 28 30 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு, எகைன் ஒரு ரிவர்சல் குடுத்துருக்காங்க. நம்ம சொல்ற டார்கெட் கீழயே மார்க்கெட் எவரி டிப் கீழயே மார்க்கெட் போயிட்டு பை ஆயிருக்கு. 4410 வரைக்கும் எதிர்பார்த்தோம். கீழ வரல மார்க்கெட். அதுலேருந்து மேல 4430 மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. விஐபி குரூப்ல வந்து நம்ம வந்து மார்னிங் ஈவினிங் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். சரிங்களா? 4468 வந்தா ஏவரேஜ் பை டிப் குடுத்துருந்தோம். மார்க்கெட் 4500 பிரேக் அவுட் ஆகும்போது 4510, 4520 போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈவினிங் வீடியோல நான் போட்டு போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்டர்டே வந்து நைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ எகைன் மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு. 4428 வந்தா நம்ம பை பண்ண சொல்லி 28, 30 வந்து நம்ம பை டிப் குடுத்துருந்தோம். 4468 ஒரு என்ட்ரி கிடைச்சது. 28, 30 ஒரு என்ட்ரி கிடைச்சது. 2 ஆவரேஜ் பை டிப் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி 4410ங்கிறது நம்ம போல. இந்த 2 ஆவரேஜ் பை டிப் கிடைச்சிருக்கு. எவரி செல் ரைஸ்ல நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். ஈவினிங் மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டிலிட்டியா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாரி தான் மார்க்கெட் செல்லிங் நடந்தது. நமக்கு பை டிப் கிடைச்சு ஸ்ட்ராங் பை டிப் கிடைச்சது இந்த இடத்துல. அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி குடுத்துருக்கோம். 4400 4510 வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சார்ட்ல பார்த்துருவோம். சரிங்களா? 4475 வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி குடுத்துருப்போம். 4475 வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் குடுத்துருந்தோம். அதே லெவல் போயிடுச்சு. 4428, 30லேருந்து 4475 வரைக்கும் மார்க்கெட்டு மொமெண்டம் குடுத்துட்டாங்க நைட்டு. அதில நிறைய ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட் வந்து ப்ராப்பரா வந்து நம்ம வந்து விஐபி சார்ட் அனலைசிஸ் குரூப்னு இருக்கு. அதில போஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஒரு பெரிய ட்ரேடர் வந்து நம்மட்ட ட்ரேட் பண்றாங்க. அவங்க வந்து நம்ம சப்போர்ட் வந்து டெக்னிக்கலா நம்ம அவங்களுக்கு வந்து எல்ஐ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி குடுக்குறோம். அவங்க வந்து பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 9000 உங்களுக்கு $400 நியர் பை புக் பண்ணிக்கிறாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு $27,640 வந்து கரண்ட் பொசிஷன் இருக்கு. ஓகேங்களா? இது எதுக்காக நான் சொல்றேன்னா, உங்களுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டோட நம்ம வந்து சொல்ற விஷயங்கள் டெக்னிக்கலோட நீங்க ஃபாலோ பண்ணாலே ப்ராஃபிட் கண்டிப்பா பண்ண முடியும். எதுலயுமே வந்து நம்ம மார்க்கெட்டோட வாட்ச் பண்றது, சார்ட் அனலைசிஸ் பண்றத பொறுத்து இருக்கு. எஸ்டர்டே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருந்தோம். ஒரு 100 USD பார்த்தீங்கன்னா, ஒரு கிளையண்ட் வந்து வித்ட்ரால் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து எஸ்டர்டே மார்னிங் வித்ட்ரா போட்டிருந்தாங்க. ஆஃப்டர்நூனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட்ல ஐஎன்ஆரா உங்களுக்கு அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நம்ம டெக்னிக்கலா வந்து ப்ராஃபிட் எப்படி மேக் பண்றது, வித்ட்ராவல் டெபாசிட் எப்படி பண்றது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதில வந்து சார்ட் அனலைசிஸ் டைம் டு டைம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். சரிங்களா? இன்னைக்கு மார்னிங் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில 5:30 வரைக்கும் நம்ம எஸ்டர்டே ஒரு டார்கெட் முடிஞ்சது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்னிங்லேருந்து நான் வந்து சார்ட் அனலைசிஸ் போட்டேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் 4520, செகண்ட் டார்கெட் 4540 அப்படிங்கிறத நம்ம சார்ட் அனலைசிஸ்ல குடுத்துருக்கேன். இன்னைக்கு 4540 வரைக்கும் போகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஒரு ட்ரேடர் வந்து மார்னிங்லேயே வந்து ஏர்லி மார்னிங்ல ஒரு ட்ரேட் புக் பண்ணியிருந்தாங்க. விஐபி டெக்னிக்கல் விஐபி தமிழ் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கால்ஸ் மட்டும் அதில வந்துரும். சரிங்களா? 4520 டார்கெட், 4540 இன்ட்ராடே டார்கெட் அப்படின்னு குடுத்துருக்கோம். பை லெவல் வந்து 4500, 502 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். ஏவரேஜ் பை டிப் 4468.70, 4458.60 அப்படிங்கிறது 2 ஏவரேஜ் பை டிப்பா குடுத்துருக்கோம். 4414 வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம குடுத்த டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சது. மார்னிங்கே முடிஞ்சது. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நம்ம டெக்னிக்கலா வந்து நம்ம சார்ட் அனலைசிஸ் பண்ணி இதெல்லாம் குடுத்து வந்திருக்கோம். எல்லாமே நான் சொல்ற விஷயங்கள் வந்து 90% அக்யூரசியா இருக்கும். இன்கேஸ் 10% நியூஸ் மார்க்கெட்ல மாறக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் வந்து கம்மியாவே, ப்ராஃபிட் அதிகமாவே நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? எல்லாரும் எவ்ரிடே வந்து பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் வந்து கம்மி, ப்ராஃபிட் அதிகம் அப்படிங்கிறது நம்ம வந்து கோல். சரிங்களா? ரிஸ்கே இருக்கக்கூடாது. ஒன்லி ப்ராஃபிட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து 100% வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிறத மூலம் சொல்ல வரேன். மார்க்கெட் இதுவரைக்கும் 4520 வரைக்கும் போயிட்டு திரும்ப மார்க்கெட் ரிவர்சல் குடுப்பாங்க அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மார்க்கெட் எகைன் பொறுத்தவரைக்கும் 4500 வந்தா நம்ம வந்து ஒரு பை டிப்பா பார்க்குறோம். சரிங்களா? 4500 வந்தா பை டிப்பா வந்து என்னோட பை டிப் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். அதுக்கு கீழ மார்க்கெட் வந்துச்சுன்னா, உங்களுக்கு 4483 நான் பை டிப்பா பார்க்குறேன்.
4480 டூ 83 பை டிப்பா பார்க்கலாம். இது செல்லிங் நடந்தா இந்த இடத்துல நம்ம பை டிப் வச்சுக்கலாம். நம்ம ப்ராஃபிட் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரிங்களா? 4483 ஒரு பை டிப்பா பார்க்குறேன். 80 அடுத்து பை டிப் 4468.70 சேம் இதே தான். நம்ம நேத்து போட்டதே தான். 68.70 அப்படிங்கிறது ஆவரேஜ் பை டிப். ஓகேங்களா? 4428 30 வருமா அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நியூஸ் மார்க்கெட் ரிவர்சல்ல நம்ம எடுத்தா வரும். இல்ல ஆல் டைம் ஹைல இருக்கறனால மார்க்கெட் இறங்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. இன்ட்ராடே டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4540 குடுத்துருக்கோம். 4540 பிரேக் அவுட் ஆகும்போது 4560, 4580 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. என்னையோட டார்கெட் பொறுத்தவரைக்கும் ஒரு 4540 பிரேக் அவுட் ஆச்சுன்னா, எகைன் மார்க்கெட் ஒரு சரியான புல்லிஷா தான் இருக்கும். இறங்க வாய்ப்பே இல்ல. சரிங்களா? 4560 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது 4440 டார்கெட் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். நடந்தாலே திரும்ப 4560 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட்டா இருக்குது. சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்கிறனால உங்களுக்கு இறங்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப மிக மிக குறைவா இருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக மார்க்கெட் சின்ன ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் ஆகாத ஒழிய, பெருசா இறங்காத மார்க்கெட். ஒன்லி பை அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். சப்போஸ் நாளைக்கு 40 உங்களுக்கு போயிட்டு டச் ஆகி மார்க்கெட் ஒரு செல்லிங் குடுத்தாலும் குடுக்கலாம். அந்த நம்ம கேர்ஃபுல்லா இருங்க. எகைன் மார்க்கெட் நம்ம பை டிப் 4500 வரும்போது நீங்க எகைன் ஒரு பை பண்ணிக்கலாம். சரிங்களா? டெக்னிக்கலா உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும்னு ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்க WhatsAppலயோ மெசேஜ் போடுங்க. அக்கவுண்ட் ஓப்பன் லிங்க் குடுத்துருக்கோம். சப்போர்ட்ன்னு கேட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எவ்ரி டைம் நம்ம டிசிப்ளினா ட்ரேட் பண்ண சொல்றோம். டெக்னிக்கலா லேர்ன் பண்ணிக்கங்க மார்க்கெட்ட. தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ புடிச்சா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 பிஎம்ல மார்க்கெட் எப்படி இருக்கு? ஈவினிங் 7 பிஎம் டூ 2:30 ஏஎம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈவினிங் மார்க்கெட்ல பார்த்துருவோம். அது இல்லாம இன்னைக்கு டே எப்படி போயிருக்கு? நம்ம சொல்ற விஷயங்கள் கரெக்ட்டா போயிருக்கு அப்படிங்கிறத ஈவினிங் வீடியோல அனலைஸ் பண்ணிருவோம். தேங்க் யூ.